அல்லாஹ் மாலிக். நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் ஒரு நல்ல பதிவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே ஹீலிங் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஹீலிங் பண்ணும்பொழுது, இந்த கிரியா ஹீலிங் பண்ணும்பொழுது நம்முடைய உடல், மனம், இது யார் ஆட்சி செய்கிறாங்க, யார் அதை இயக்கிறது யார்? நான் அடிக்கடி சொல்வேன், கார் வாங்கிட்டோம், காரை ஓட்டுறது யார்? டிரைவரை இயக்கிறது யார்? அந்த ஓனர். அந்த ஓனர் டிரைவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் டிரைவர் ஓனர் ஆகிடுவார் இல்லையா? ஆகினால இப்போ அது எப்படி இயங்குது? பொதுவாகவே ஜோசியம் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. அது உண்மை, அது ஒரு கலை. ஆனாலும் சாய் பக்தர்கள் சாய்பாபாவை எல்லா கிரகங்களையும் பாபா கட்டி ஆள்கிறார் அப்படிங்கிறதுனால பாபாவை கும்பிட்டாலே நவகிரகத்தை கும்பிட்ட மாதிரி அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாரும். இருந்தாலும் இந்த நவகிரகங்களுடைய குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளை இந்த சக்கராஸ், நம்ம 7 சக்கராஸை அதை நம்ம பொம்மலாட்டம் மாதிரி நம்மளை கயிறு கட்டி நம்மளை ஆட வைக்குது. ஆகையினால அந்த குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதனுடைய தாக்கங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். இந்த உலகம் இந்த உலகமே இயங்க காரணமாக இருக்கிறது 9 கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 9 கிரகங்களும் தனக்கென தனித்தனியாக ஒவ்வொரு குணங்களை கொண்டு இருக்குது. முதல்ல சூரியனை பார்ப்போம். சூரியன் ஆத்ம காரகன் அப்படின்னு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. சூரியனை வைத்தே தகப்பனார், அரசாங்கத்தினுடைய பதவி, தந்தையினுடைய உடன் பிறந்தவர்கள், அந்த விவரங்கள் ஜாதகத்தில் முடிவு செய்யப்படுது. உலகத்தில் அசைகிற பொருட்கள், அசையாத பொருட்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆத்மாவாக விளங்குவது இந்த சூரியன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து சந்திரன். இவர் தான், சந்திரன் தான் இந்த உடலுக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் ஜோதிடத்தில் மனசுக்கு காரகன், மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்கு வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு இரட்டைத்தன்மை, டபுள் ஆக்ஷன் இருக்குது. அதனால் அதற்கு ஏற்ற மாதிரி பலன்களும் மாறிக்கிட்டே இருக்கும். கடல் பயணம், ரசனை, அறிவு, ஆனந்தம், புகழ், அழகு, போகம், சுகபோகம், இதுக்கெல்லாம் காரணம் சந்திரனுடைய அந்த ஆதிக்கம்தான். அடுத்து செவ்வாயை பார்க்கலாமா? செவ்வாய் போர்க்குணம் உடையவர். அந்த போர்க்குணம் கொண்ட ஒரு கிரகம். இது இரத்தத்திற்கு, உடலில் ஓடுற இரத்தத்துக்கு காரகன். செவ்வாய் உடல் உறுதி, மன உறுதி இதெல்லாம் கொடுப்பார். செவ்வாய் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் சகோதரன், நமக்கு சகோதரன். நம்ம முதல்ல சொன்னது தகப்பனார் சகோதரன். இப்போ நம்முடைய சகோதர அந்த காரகன் அப்படின்னு அழைக்கப்படுறார். நம்முடைய உடன் பிறந்தவருடைய அந்த தாக்கங்கள், அதனுடைய பலாபலன்களை செவ்வாயை வச்சு தான் கணிப்பாங்க. அதை கண்டிப்பதும், அதை தண்டிப்பதும், அதை வளர்ப்பதும், பாசமாக வச்சுக்கிறதும் இவர் தான். அதனால் செவ்வாய். அடுத்து புதனை பார்ப்போம். ஜோதிடத்தில் வித்யாகாரகன், கல்வி என்று கல்விக்காக இவருடைய தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் கல்வி, மாமா மைத்துனர், மாமா, அத்தை மைத்துனர்கள், இந்த தொடர்பில் புதனை கொண்டு தான் கணிக்கிறாங்க. பேச்சாற்றல், அழகான பேச்சு, அப்புறம் கணிதம், மேக்ஸு, நண்பர்கள், சாதுரியம், புத்தி சாதுரியம், கவிதை எழுதக்கூடிய அந்த ஒரு கலை, சிற்பம், சித்திரம், டிராயிங் போடுறது, நடிக்கிறது, நாடகம் நடிக்கிறது, எழுத்து, கலை, சாஸ்திர ஞானம், நுண்கலைகள், இதுக்கெல்லாம் புதன் தான் காரணமாகிறார். அடுத்து குரு. நம்ம குரு தான் வச்சுங்களேன். குரு பகவான் புத்திரகாரகன், நமக்கு குழந்தை இருக்கு இல்லையா, அது அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. தனகாரகன் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா கிரகங்களுடைய தோஷத்தையும் நீக்கக்கூடிய குரு புத்திரர், அறிவு, மந்திர சாஸ்திரங்கள்,
யானை, யாகங்கள், தெய்வத்தினுடைய தரிசனங்கள், தீர்த்த யாத்திரைகள், சொல்வாக்கு, பணம், இதுக்கெல்லாம் குரு காரணமாகிறார். அதனால்தான் பாபாவை நம்ம கும்பிடுறோம் போல் தெரியுது. நமக்கு எல்லாம் கிடைக்குது, அவர் கொடுத்து தானே எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். பயப்படாதீங்க. குரு வியாழக்கிழமையில் பார்த்தோம்னா அவர் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக குருவருளும் திருவருளும் தருவார் அப்படிங்கிறது நிச்சயம். அடுத்து நம்ம சுக்கிரனுக்கு போவோம். சுக்கிரன் களத்திர காரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. 64 கலைகளுக்கும் அதிபதி இந்த சுக்கிரன் தான். சுகபோகத்திற்கு அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்தாலே போதும், எல்லாமே நல்லா நடக்கும். ஆபரணங்கள், ஆடை அணிகலன்கள், இளமை, வியாபாரம், நடிப்பு, நடனம், சித்திரம், ராஜபோக வாழ்வு, வீடு கட்டுறது, மனம் வாங்கிறது, சொத்துக்களை வாங்கிறது, இதுக்கெல்லாம் சுக்கிர திசை தான். சுக்கிர திசை அடித்து தூக்குறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது சுக்கிரன். அதனால் சுக்கிரனை நம்ம எப்படி, அதான் வெள்ளி, அதனுடைய உலோகம் வெள்ளி. அடுத்து நம்ம சனி திசையை பார்ப்போம். சனி திசை முக்கியமான ஒரு திசை. ஆயுள்காரகன் அப்படின்னு கணிக்கப்படுது, ஜோதிடத்தில் அழைக்கப்படுது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடுமையான துன்பத்திற்கு இந்த சனி திசை தான் காரணகர்த்தாவாக அமைகிறார். அந்த மாதிரியே அளவற்ற செல்வ வளத்தையும் கொட்டி கொடுப்பார். சனியை போல செய்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். வலிமை, ஸ்ட்ரெங்த்தை கொடுப்பார். ஆயுள், அடிமைத்தனம், எருமை, கஞ்சத்தனம், கள்ளத்தனம், மது, தானியம், தனம், வாதம், தர்க்கம், மரணத்தை கூட இந்த சனிதான் நிர்ணயம் பண்ணுது. மனசு வெறுக்கக்கூடிய செய்கை, இதுக்கெல்லாம் காரணமே சனி திசை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சனி திசை வந்துச்சுனாக்கா ஒரு மந்திரத்தை எனக்கு வந்துச்சு, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வரும், கடவுள் கூட வருது. இந்த சனி திசையிலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னா நேர்மையாக இருக்கணும். அந்த திசை வர்றவங்க, அந்த திசை நடக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாரதாண்ட சம்போதனம் தம் நமாமி சனைஸ்வரம். இதை நான் சொல்லி தான் இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். சனி திசை கெடுதல் செய்கிற அந்த நிலைமை இருந்தாலும் கூட நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம ராகுவுக்கு போவோம். ராகுவுக்கு சொந்த வீடுன்னு கிடையாது. ராகுவுக்கு சொந்த அந்த பிளானட், அந்த வீடு கிடையாது. சேர்ற கிரகத்துக்கு, அதோட சேரக்கூடிய கிரகத்துக்கு தகுந்த மாதிரி இதனுடைய நிறம் மாறிடும். பச்சோந்தி மாதிரி அது மாதிரி மாறிடும். அரசாங்கத்தில் பதவி, புகழ், இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ராகுவினுடைய பரிபூர்ணமான அருள் வேணும். விஷம், பாம்பு இல்லையாவது, விஷம், மரணம், பித்தம், பேய் பிசாசு, மது குடிக்கிறது, அந்நிய மொழி பேசுறது, வேறு லாங்குவேஜஸ், வேறு நாட்டினுடைய அந்த மொழிகளை பேசுறது, கற்றுக்கிறது, குஷ்டரோகம், வழக்கு, வம்பு, புத்திர தோஷம், பித்ருதோஷம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ராகு தான் காரணமாகிறாரு. அதனால் அவர்கிட்ட ஜாகிரதையாக இருந்து ஒரு சல்யூட் பண்ணணும் எல்லாரும். அடுத்து கேது ஞானகாரகன் அப்படின்னு புகழோடு விளங்குறார். புகழ், ஞானத்தில் நம்ம புகழோடு இருக்கணும்னா கேது தான். மோட்சத்துக்கு நம்ம போகணுன்னா கேது தான் காரணமாகும். இவர் தான் கடுமையான தடங்கள். மோட்சத்துக்கு போகிறதுக்கு பெரிய தடங்கள் தானே. அந்த தடங்கள் இருந்தாலும் ஞானம், மோட்சம், மாந்திரீகம், கொலை, ஆணவம், அகங்காரம், சிறையில் போடுறது, சிறைக்கு போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு துர்பாகியம் வந்தால் கேதுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு காரணமாக இருக்கிறது கேது பகவான். அதனால் கேதுக்கிட்ட நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும். சரியா? இந்த மாதிரி இந்த பிளானட்டுகளுடைய, இந்த கிரகங்களுடைய தன்மை இருக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம், ஒரு கோவிலுக்கு போனாலும் இந்த நவகிரகங்களை வழிபாடு பண்ணுறோம். அந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்களை சொல்லி அந்தந்த நாட்களில் நம்ம, அதாவது திங்கள் செவ்வாய் இருக்குல்லையே, அதெல்லாம் அந்த மாதிரி நாட்களை அமைச்சிருக்காங்க பெரியவங்க. அந்த நாட்களில் அந்த ஸ்லோகங்களை சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம மீண்டு வர முடியும். இதிலிருந்து
கண்டிப்பாக நம்மளால் மீட்டெடுக்க முடியும், நம்மளை நாமளே மீட்டெடுத்துக்க முடியும். அதுக்கு இந்த நவகிரகங்கள் துணை இருப்பார். நவகிரகத்தை கட்டியாளக்கூடிய நம்முடைய நாயகர் சாயப்பா கண்டிப்பாக நமக்கு துணை இருப்பார். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.